வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, என் அழகான தங்கமே, இந்த முருகனாகிய நான் என்றுமே உன்னோடு இருக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். ஆனால் இந்த முருகனை உடைய பேச்சுகளையும் நம்பாமல், இந்த முருகனையும் நம்பாமல் நீ என்னதான் செய்ய போகிறாய் என்பதுதான் என்றும் எனக்கு விளங்காத ஒன்று. நான் எப்பொழுதுமே ஒன்றே ஒன்றுதான் உனக்கு சொல்வேன். கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பலவிதமான காயங்களோடு, பலவிதமான கவலைகளோடு நீ இருக்கலாம். எல்லா விதமான காயங்களையும், எல்லா விதமான விஷயங்களையும், எல்லா விதமான உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைகளையும் நீ பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த முருகனாகிய நான் இதுவரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வராமல், இந்த சஷ்டியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்தது மாதிரியான பல சுபமான விஷயத்தை தரலாம் என்று முடிவு செய்துவிட்டேன். எப்ப பார்த்தாலும் ஒரு இருளுக்குள்ளேயே இருந்து கொண்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற. ஆனால் இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் கஷ்டம், உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் என்ற ஒன்று வராமல் நானே பார்த்து கொள்வேன். எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் வழி, வேதனை, துக்கம், கவலை என்று இருந்துவிட்டார். ஆனால் இதற்கு பிறகு வழி, வேதனை, துக்கம் என்ற எந்த ஒரு விஷயத்திலேயும் எதுவும் எப்பொழுதுமே சரிதான். கவலை இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், வழி வேதனைகள் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை இந்த முருகனாகிய நான் உன்னை அற்புதமாகவே வாழ வைப்பேன். சுபம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இதுவரைக்குமே இல்லாமல் இருந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் சுபம் என்ற ஒன்று இருக்கும். இந்த முருகனுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். தன்னை நாடி வரும் பிள்ளைகள் என்றுமே சுபத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டும். இதுவரைக்கும் சுபம் என்ற ஒன்றை பார்க்காத பிள்ளைகள் இனி வரும் காலத்தில் இன்பங்களை மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்றது ஆசைதான். ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் இருக்கக்கூடியது தானே. இது யாருக்கும் இல்லாதது என்பதை சொல்ல முடியாதே. ஒவ்வொரு நபருக்கும் இங்கு ஆசைகள் எல்லாம் உண்டு தானே. அதே மாதிரி தான் எனக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் அற்புதமாகவே நடக்கும். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் கவனமாக நீ செய்ய போகும் விஷயங்கள் என்னவென்றால், ஒன்றுமே அல்ல, யாரையும் நம்பாமல் இருக்கணும். அதாவது இதுவரைக்கும் எல்லாரையும் நீ நம்பி ஏமாந்து போன. ஆனால் இதற்கு பிறகு யாரையும் எப்பொழுதும் நம்பக்கூடாது. தெளிவாகவே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷத்திலேயும், வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும், எல்லா நிமிஷத்திலேயும் தெளிவாக இருக்க வேண்டும். பல பேர் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? நீ என்னை நம்பு என்ற மனிதர்கள் 1000 விதமான விஷயங்களை சொல்வார்கள். ஆனால் எதை நம்ப வேண்டும், எதை நம்பக்கூடாது, எந்த விஷயத்தை செய்ய வேண்டும், எந்த விஷயத்தை செய்யக்கூடாது, இது செய்தால் வாழ்க்கை நன்றாக இருக்குமா, அது செய்தால் வாழ்க்கை நன்றாக இருக்குமா என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நீ மட்டும்தான் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். எல்லார் கையிலேயும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு நீ எப்பொழுதும் அழுது கொண்டு இருப்பது எனக்கு பிடிக்கவே இல்லை. புரிந்ததா? எனக்கு என்னுடைய பிள்ளைகள் தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவான விஷயங்களை என்னுடைய பிள்ளைகளானவர்கள் செய்ய வேண்டும். நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடினாலும் அதை நிச்சயமாக எதிர்த்து நின்று போராடுவதற்கான தைரியங்களும் தன்னம்பிக்கைகளும் என்னுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டும். நீ பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பார்த்தாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பொறுத்திருந்து வேடிக்கை பார்த்தால் போதும். என்னென்னலாம் நடக்கிறது, ஏதேதெல்லாம் நடக்கிறது, நம் வாழ்க்கையில் எது சிறப்பானது, எது நம்முடைய வாழ்க்கையில் சரியில்லாமல் இருக்கிறது என்பது எல்லாம் நீ பொறுத்திருந்து வேடிக்கை பார்த்தாலே போதும். நீ பொறுத்திருந்து என்னுடைய கையில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தால் மட்டுமே போதும். உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருப்தியாகவே இருக்கும். உன்னுடைய வாழ்வில் திருப்திகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன். எந்த ஒரு நேரத்திலேயும், எந்த ஒரு பொழுதிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எதையுமே சரிதான் கொடுக்காமல் அல்ல. ஒவ்வொரு காலமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொன்றையும் நான் கொடுத்து உன்னை சிரிக்க வைத்து, உன்னை
எதிர்பார்த்த சுப விஷயங்களோடு செய்து கொடுத்து நிம்மதியை கொடுக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் எதையும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம். ஒரு நபருக்கு இவ்வளவு ஆணித்தரமாக இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அந்த விஷயம் செய்கிறேன், இந்த விஷயம் செய்கிறேன் என்று சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? ஒரு நபருக்கு, அதுவும் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கும் உங்களுக்கு, தன்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை நீ, அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் நீ இருக்கும் பொழுது எதற்காக நீ மற்ற விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதுதான் இன்று வரைக்கும் என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சீரும் சிறப்பும் செம்மையாகவே நடக்கும். இன்றைய வாழ்க்கை உனக்கு பயங்கரமான கவலைகளோடு, எதிர்பார்க்காத பயங்கரமான குழப்பங்களோடு நீ இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையில் இது இந்த நேரத்துக்கு நடக்கும், அந்த நேரத்துக்கு நடக்கும் என்று நான் சொல்லி கொடுத்து விடுவேன். அதற்கு தகுந்தது போலவே நீ நம்பினால் போதும். சரியா? நீ நம்பினால் போதும். நீ நம்ப உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும், நான் செய்வது அனைத்தும் உனக்கு பிடிக்கும். உனக்கு தேவையான அனைத்தும் உனக்கு கிடைக்கும். வாழ்வில் சிறப்பான ஒரு தருணத்தை நீ அனுபவிப்பாய். தெய்வத்திடம் ஒரு வாழ்க்கையை கொடுத்து விட்டோமே என்று பயந்து கொண்டே இருப்பவன் உண்மையான பக்தனே அல்ல. எல்லா நாளும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் சரிதான், தெய்வத்திடம் கொடுத்து விட்டோம், தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று நினைப்பவன் தான் உண்மையான பக்தன். நீ எப்படி என்னிடம் கொடுத்து விட்டோமே என்று பயத்தோடு இருக்க போகிறாயா? இல்லை என்றால் வாழ்க்கையில் எல்லாம் மாறும். எல்லா விஷயமும் சரியாகவே இருக்கும். எல்லா விஷயத்தையும் நம்முடைய முருகனாகிய நான் நல்லது செய்து கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இருக்க போகிறாயா, இல்லை கவலையோடு இருக்க போகிறாயா என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். தீர்மானித்து ஒவ்வொரு முடிவுகளையும் எடு. தீர்மானித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய். தீர்மானித்து உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் என்ற ஒன்றை உருவாக்கிக்கொள். இது நடக்கும், இது செய்வேன், இதனால் முடியும், இந்த அற்புதத்தை என்னுடைய முருகன் கையில் ஒப்படைத்து விட்டேன், இந்த முருகன் எனக்கு செய்வார். இப்படின்னு எந்தெந்த தெய்வம் உனக்கு பிடிக்குமோ அந்தந்த தெய்வத்தை நீ மனதில் வைத்துக்கொண்டு அவர்களுடைய கையில் ஒப்படைத்துவிடு. கஷ்டங்களை அவர்கள் காலில் போட்டு மிதித்துவிட்டு சந்தோஷம் என்ற ஒன்றை உங்களுக்கு கொடுப்பார்கள். நிம்மதி எந்த நிமிஷம் வேண்டுமானாலும் நிம்மதி என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். இன்று நிம்மதி இல்லை என்றால் என்றும் நிம்மதி இருக்காது என்பது கிடையாது. நன்மை நடக்கும், நல்லது உன் வாழ்க்கையில் நான் செய்வேன். எப்பொழுதும் எல்லா நாளும் இந்த முருகனுடைய ஆட்சி மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த முருகனாகிய நான். ஓம் முருகா.